ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து ஈக்விட்டியில் வந்து ஒரு டிப்லையும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 10 to 15%. அதுக்கப்புறமா செல் பண்ணுவோம். ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸில் நம்ம 5 to 10% இல்லைனா எனக்கு இந்த ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் நான் செல் பண்ணுறேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கும்போது கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து யூகோ பேங்க் 32 ரூபீஸில் இருக்குது. இதோட Q2 ரிசல்ட்ஸ் ரீசெண்டாக வந்தது. இயர் அண்ட் இயர் பார்க்கும்போது ரெவன்யூ வந்து க்ரோ ஆகிருக்கு. 6000 கோடியிலேருந்து 6500 கோடி பக்கம் வந்திருக்கு. கிராஸ் ப்ராஃபிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1400 கோடியிலேருந்து 1600 கோடி ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் 600 கோடியிலேருந்து 620 கோடி வந்திருக்கு. யூகோ பேங்க் வந்து பார்த்திங்கன்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைடர், ரீட்டைல் பேங்கிங், கார்ப்பரேட் பேங்கிங் ப்ரொவைடர். மார்க்கெட் கேபிட்டல் வந்து 40,000 கோடி இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் வந்து ₹32.30. 52 வீக் ஹை ஆன 52 ரூபீஸ்லேருந்து 20 ரூபீஸ் கம்மியாக ட்ரேட் ஆகுது. ஸ்டாக்கோட பிஇ வந்து 16, புக் வேல்யூ வந்து 25.9 இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டில் 1.21% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 8.38% இருக்குது. இவங்க சைட்வேஸ் பேட்டர்னில் மார்ச் மாதத்துலேருந்து இருக்காங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எப்போல்லாம் வந்து இங்கேருந்து ஒரு 30 ரூபீஸ் கீழே போகுதோ அப்போ நீங்கள் அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப மேலே ஏறும்போது 32-33 ரூபீஸ் போகும். அப்போ வந்து செல் பண்ணிக்கலாம். கம்பெனி வந்து குட் ப்ராஃபிட் க்ரோத் டெலிவர் பண்ணியிருக்காங்க. 24.6% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து சென்ட்ரல் பேங்க். இந்த ஷேர் வந்து 39 ரூபீஸ் 10 பைசையில் இருக்குது. ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயரில் நல்ல க்ரோத் இருக்குது. 8235 கோடியிலேருந்து லாஸ்ட் இயர்லேருந்து 8777 கோடி இந்த Q2 ரிசல்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. கிராஸ் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் டிப் ஆகிருக்கு. 2000 கோடி இல்லை 2100 கோடியிலேருந்து 1700 கோடி வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 921 கோடியிலேருந்து 1220 கோடி வந்திருக்கு. சென்ட்ரல் பேங்க் வந்து இந்தியாவோட கமர்ஷியல் பேங்க். இது வந்து ஒரு ட்ரெஷரி ஆப்ரேஷன்ஸ், கார்ப்பரேட் ஹோல்சேல் பேங்கிங், ரீட்டைல் பேங்கிங் இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 35,000 கோடி. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 13 ரூபீஸ் 10 பைசே. நான் சொன்ன மாதிரி 52 வீக் ஹையான 61 ரூபீஸ்லேருந்து கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 7.82, டிவிடெண்ட் ஈல்டாக 0.51% தராங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 11.4% இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மாதத்துலேருந்து சைட்வேஸ் பேட்டர்னில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 35 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் வரும்போது வாங்கி அக்யூமுலேட் பண்ணிங்கன்னா திரும்ப ரிவர்சல் எடுக்கும்போது அரௌண்ட் 40 ரூபீஸில் நீங்கள் செல் பண்ண முடியும். ஸ்டாக் வந்து குட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. 39.1% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். இது ஒரு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட்டு. இப்போ நான் சொன்ன 2 ஸ்டாக்குமே வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். ஸ்விங் ட்ரேடிங்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்கள்.